1968ஆம் ஆண்டு கீழ விண்வெளியில ஒரு 44 கூலி விவசாயிகள் அதிக கூலி உயர்வு கேட்டார்கள் என்பதற்காக கோபாலகிருஷ்ண நாயுடு ஒரு குடிசையில எல்லாரும் அங்கிருந்து தஞ்சம் மூந்த நேரத்தில் அந்த குடிசையோடு தீ வைத்து எரித்து 44 பேரை கொண்டாரு பார்த்தீங்களா? அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு ஒரு பெரிய நிலச்சுவார்ந்தார் இந்த சாதாரண மக்களை, கீழ்த்தர தட்டில் உள்ள மக்களை தீ வைத்து எரித்து கொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி அவர்களை விடுதலை செய்தார். இதுதான் இங்கே நீதி சரிந்ததை நம்ம பார்க்கிறோம். கீழ்த்தட்டு மக்களை மேல் ஜாதியில் உள்ளவர்கள் கொல்லுவதற்கான தேவையில்லை என்பது. அதுபோல இன்னொரு செய்தியையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். பில்கிஸ் பானு வழக்கில் அந்த ஒரு வல்லுறவு செஞ்ச வழக்கு பெரிய அளவிற்கு வந்தது. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 2019-20 ஆண்டுகளில் பில்கிஸ் பானுவுடைய அந்த வல்லுறவு வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு 11 குற்றவாளிகளை குஜராத் அரசு முன்கூட்டியே விடுதலை செய்தது. அப்படி விடுதலை செய்யும் பொழுது பாஜக நிர்வாகி ஒருத்தர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்களெல்லாம் பிராமணர்கள், நன்றாக வளர்க்கப்பட்டவர்கள், அவர்கள் குற்றம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்றாங்க. இதில் தான் நமக்கு உடன்பாடு இல்லை. எனவே மனிதர்கள் எல்லோரும் குற்றம் செய்யக்கூடியவர்கள், மனிதர்கள் எல்லோ சமூகத்திலும் நீதிவான்கள், நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய நீதித்துறையிலும் பல வழக்குகள் இந்த உயர் வகுப்பு சார்பாக அல்லது பணம் சார்பாக இன்றைக்கு அது வளைகிறதோ என்கின்ற அச்சம் பெரும்பாலும் நாம் பல செய்திகளை இது போல பார்க்கலாம். ஸோ நம்முடைய நோக்கம் இதை பதிவு பண்ணுறது, சமூகம் சார்ந்ததல்ல குணம். ஆனால் இந்த வர்க்கம், ஆளும் வர்க்கம், இந்த நீதித்துறையின்பால் உள்ள அதிகாரிகளும், அந்த அரசு அதிகாரிகளும் நீதித்துறையும் உயர் வகுப்பிற்கு சாதகமாக நீதி வழங்குகிறது என்று சொல்வதுதான் இதோடைய நம்முடைய இந்த காணொலியுடைய நோக்கம். அது அம்பானியிலையும் நம்ம அதுதான் பார்த்தோம். அதானிலையும் பணம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, இவர் அழுத்தம் கொடுக்கிறாரு. அமெரிக்க நீதிமன்றம், அமெரிக்க நீதித்துறை விடுதலை செய்கிறது என்கின்ற இந்த செய்தியுடன் இன்றைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.